பீகாரில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மேற்கொண்டு வரும் வாக்குரிமை யாத்திரை நாளையுடன் நிறைவடையும் நிலையில் பாட்னாவில் நடக்கும் நிறைவு நிகழ்ச்சியில் இந்தியா கூட்டணி கட்சியின் மூத்த தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். வாக்காளர் பட்டியலில் முறைகேடுகள், வாக்கு திருட்டு போன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பீகாரில் வாக்குரிமை யாத்திரையில் ஈடுபட்டுள்ளார். பீகாரில் உள்ள 20 மாவட்டங்களில் சுமார் 1300 கிலோமீட்டர் பயணித்த ராகுல் காந்தி வாக்காளர் பட்டியல் முறைகேடுகள், வாக்கு திருட்டு தொடர்பாக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து பரப்புரை மேற்கொண்டார். ராகுல் காந்தியின் யாத்திரையில் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த மூத்த தலைவர்கள் பங்கேற்றனர். குறிப்பாக மல்லிகார்ஜுன கார்கே, லல்லு பிரசாத் யாதவ், தேஜஸ்வி யாதவ், தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின், அகிலேஷ் யாதவ், காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களின் முதல்வர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ராகுல் காந்தியின் 16 நாட்கள் யாத்திரை நாளையுடன் பாட்னாவில் நிறைவடைகிறது. அங்கு பிரம்மாண்ட கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதில் கலந்து கொள்ள திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மம்தா பானர்ஜிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த மூத்த தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். ராகுல் காந்தி மேற்கொண்ட வாக்குரிமை யாத்திரை பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு பெரும் பலமாக இருக்கும் என அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர்.